இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, கூகுளுக்குள்ள நீங்க டைரக்டா போயிடுங்க. ஸோ கூகுளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிட்டு இந்தியா 360 jobs.com ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வெப்சைட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட். ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அதோட ஜாப் ரிலேட்டட் வந்து இங்க கொடுத்துருக்கோம். டிஎன்ஏபி, டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட், டிஎன்எஸ்ஆர்சி, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜாப்ஸ், விஓஓ, கூட்டுறவுத்துறை, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ லேட்டஸ்டா நம்ம என்னென்ன ஜாப்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதோடைய டீடைல்ஸும் எல்லாமே இங்க இருக்குது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் வந்து ஆல்ரெடி மூடிட்டாங்க. ஸோ அதை தவிர்த்து ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் சேனல் இருந்து இருக்குது. ஸோ அது மூலியமா வாங்கலாம். ஸோ லேட்டஸ்டா நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு நம்ம போஸ்ட் வந்து இதுல இருந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சைன் அப் பண்றவங்க சைன் அப் வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் போட்டு கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்ம போடுற எல்லா அப்டேட்டுமே வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம போட்டிருக்க இந்த இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல எல்லாமே இருக்குது. அப்ளை ஆன்லைன், அபிஷியல் நோட்டிபிகேஷன், அபிஷியல் வெப்சைட், எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, இதுக்கான டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ், ஸோ அதே மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரு, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ், ஸோ இது வாட்ஸ்அப் லிங்க், காப்பி லிங்க் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, ஸோ இதுலயே வந்து லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அதே மாதிரி இனிமே நம்மளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வெப்சைட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா business@india360jobs.com. இதே மாதிரி சப்போர்ட் ரிலேட்டட்ல கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. இந்த ரெண்டு மெயிலும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் கூகுள்ல போங்க, india360jobs.com சொல்லி சர்ச் பண்ணுங்க, சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜாப்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம 38 மாவட்டம் வரக்கூடிய எல்லா வேலையும் அதுல நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்போம். சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நமது தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 21/8/2026 முதல் 31/8/2026 வரை வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சிற்றார்கள் அரசின பதவிப்பிடத்தில் பணியாற்றிடத்தான் வந்து பாத்தீங்கன்னா உதவி பொறுப்பு அலுவலர் போஸ்டிங் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன போஸ்டிங்னா உதவி பொறுப்பு அலுவலர் போஸ்டிங் ஒரு காலி பணியிடங்கள். இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சோசியல் ஒர்க், சோசியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, லா, சோ இந்த மாதிரி ரிலேட்டட் வந்து எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 33,100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சோ அப் டு 42 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது போஸ்டிங் இல்ல நன்னடத்தை அலுவலர் வந்துட்டு 4 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டிகிரி வந்துட்டு முடிச்சிருந்தாலே போதும். அந்த டிகிரி வந்து BA சோசியல் ஒர்க், சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ், லா இந்த மாதிரி ரிலேட்டட் எடுத்து படிச்ச 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருந்தாலே போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம்.
அப் டு 42 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 23,170 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துனருக்கு வந்துட்டு 4 கல்விப்படைகள். இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி சைக்காலஜி எடுத்து படிச்சிருந்தாலே போதும். அப் டு வந்துட்டு 42 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 23,170 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4வது போஸ்டிங் பண்டக பொறுப்பாளர் மற்றும் கணக்காளர் போஸ்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்துட்டு மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 42 வயசுக்குள்ள இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். சோ இதற்கான மாத சம்பளம் 12,536 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5வது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இல்ல தந்தை அல்லது தாய் போஸ்டிங் வந்துட்டு 4 கல்விப்படங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப் டு 42 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 14,564 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் துணை மருத்துவ பணியாளருக்கு வந்துட்டு 2 கல்விப்படங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி நர்சிங் கோர்ஸ் ரிலேட்டட் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். அப் டு 42 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான மாத சம்பளம் 11,916 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7வது போஸ்டிங் கற்பிப்பாளருக்கு வந்துட்டு 4 காலி பணியிடங்கள். இதுக்கு டிப்ளமோ இன் டீச்சிங் எஜுகேஷன் இல்லைன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி டீச்சிங் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். அப் டு 42 வயசு இருந்தாலே போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம். மாதம் 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக கலை மற்றும் இசை ஆசிரியருக்கு வந்துட்டு 2 காலி பணியிடங்கள். இது சர்டிபிகேட் டிப்ளமோ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் இந்த ரிலேட்டட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். அப் டு வந்துட்டு 42 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9வது போஸ்டிங் யோகா பயிற்றுனருக்கு வந்துட்டு 4 காலி பணியிடங்கள். இதுக்கு டிப்ளமோ பேச்சுலர்ஸ் டிகிரி யோகா இந்த மாதிரி சர்டிபிகேட் இருந்தாலே போதும். அப் டு 42 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக 10வது போஸ்டிங் சமையலர். இதுக்கு 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. 8th பாஸ் பண்ணாலே போதும். அப் டு 42 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 9,930 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11வது போஸ்டிங் இரவு காவலர் 2 காலி பணியிடங்கள். 8th பாஸ் பண்ணாலே போதும். அப் டு 42 வயசு வரை இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 7,944 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 12வது போஸ்டிங் இல்ல பேருநருக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 காலி பணியிடங்கள். 8th பாஸ் பண்ணாலே போதும். அப் டு 42 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 7,944 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அரையன் FO06 தரைதளம் F பிளாக், புதிய மாவட்ட ஆட்சியரக வளாகம், செங்கல்பட்டு மாவட்டம் 603 111 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பலாம். அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த போன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா வந்துட்டு கூகுள்ல போயிட்டு india360jobs.com சொல்லிட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. நம்மளோட வெப்சைட் ஓபன் ஆயிடும். சோ அதுக்குள்ள போயிட்டு அந்த லிங்க்ல நீங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு எப்படி ஃபில் பண்றதுன்னு ஒன் பை பார்க்கலாம். சோ என்ன பதவி விண்ணப்பிக்க போறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் ஒரு பதவிக்கு மட்டும் விண்ணப்பிக்கணும் அவசியம் கிடையாது. ஒருத்தர் மல்டிபிள் போஸ்டிங், மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். மல்டிபிள் டாக்குமெண்ட், செட் ஆஃப் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணி 31/8/2026 வந்துட்டு அனுப்பணும். பெயர், தந்தை கணவர் பெயர், பிறந்த தேதி, வயது, திருமணம் ஆனவரா இல்லையா, உங்களுடைய போட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோட் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கல்வி தகுதி, கூடுதல் தகுதி, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்றேன், இப்பவே நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கல்வி தகுதி, கூடுதல் தகுதி இருந்ததுன்னா அதே மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ், ஸோ கரண்ட் அட்ரஸுக்கான ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் காமனா சொல்லப்போனா பர்த் சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது அடிஷனல் குவாலிபிகேஷன் அதோட சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். முக்கியமாக உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பா அதையும் இணைக்கணும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.